السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: خاب عبد وخسر لم يجعل الله في قلبه رحمة للبشر. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் நல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் அருளும் அனலபெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வதற்குரிய காரணங்கள். அன்பிற்குரியவர்களே, ரமதான் மாதத்தின் முந்தைய 10 நாட்களை ரஹ்மத்துடைய நாட்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் அருள் இறங்கக்கூடிய நாட்கள் என்றார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத்தை ரமதான் மாதத்தின் இந்த முந்தைய 10 நாட்களில் இறக்கிக் கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விவசாயி மழை வருவதற்கு முன்னால் மழை காலத்தில் தன்னுடைய நிலத்தை ஏர் உழுது களை எடுத்து தயாராக வைக்கிறார். மழைக்காலம் வந்துவிட்டது, மழை பொழிய போகிறது, நாம் விவசாயம் செய்ய வேண்டும். அந்த மழையை பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் விவசாயம் செய்வதற்கு தன்னுடைய நிலத்தை தயார்படுத்துகிறார். எந்த நிலம் தயார்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலத்தில் மழை பொழிந்தால் அங்கே மகசூல் அவருக்கு கிடைக்கிறது. அதுபோன்று இந்த ரமதான் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்ற அருள் மழை இறங்கக்கூடிய நாட்கள். நாம் நம்மை அந்த ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அருளை பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறோமா, தயார்படுத்தி விட்டோமா என்பதை இந்த வாரம் நாம் பார்க்கலாம். சங்கீமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் அறிமுகப்படுத்துகிற பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறான்: இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர எந்த இறைவனும் கிடையாது. ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். தன்னை அல்லாஹ் தான் அறிமுகப்படுத்துகிற பொழுது தன்னை ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் அறிமுகப்படுத்துகிறான். ரஹ்மான் என்ற வார்த்தைக்குள்ளும் ரஹ்மத் இருக்கிறது, ரஹீம் என்ற வார்த்தைக்குள்ளும் ரஹ்மத் இருக்கிறது. ரஹ்மான் என்ற வார்த்தை இம்மையிலேயே மறுமையிலேயே நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் தன் அருளை கொடுக்கக்கூடியவன் என்று கற்றுள்ள வார்த்தை. ரஹீம் என்பது
நாளை வறுமை நாள்ல தன்னுடைய அடியார்களுக்கு மட்டும், தன்னை ஏற்றுக்கொண்ட முஃமினான அடியார்களுக்கு மட்டும் ரஹ்மத் செய்யக்கூடியவன், அருள் செய்யக்கூடியவன் பொருள். இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை, ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் மிக முக்கியமான திருநாமம். எனவேதான் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற பொழுதும் பெருமானார் அவர்கள் என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வையும் சொல்லுங்க, ரஹ்மானையும் சொல்லுங்க, ரஹீமையும் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னொரு திருமுறை வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறார், குரிதுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான். நீங்கள் அல்லாஹு தஆலா என்று கூப்பிடுங்கள், ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள். ஐயம்மா ததுஉ, நீங்கள் எப்படி அழைத்தாலும் ஃபலகுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. அல்லாஹ்வுக்கு 100 திருநாமங்கள் இருக்கிறது. அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் 100 இருக்கிறது. அந்த 100ல் 2ஐ மட்டும் இங்கே குறிப்பிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒன்று அல்லாஹ், மற்றொன்று ரஹ்மான். குரிதுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான். அன்பானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா ரஹ்மத்துக்குரியவன், ரஹ்மத்தை தரக்கூடியவன், அருளை தரக்கூடியவன், கருணையை தரக்கூடியவன் என்பதற்கு ஒரு அழகான ஒரு நபிமொழியை சொன்னார்கள். இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு 100 ரஹ்மத் இருக்கிறது. அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாமி. அந்த 100 ரஹ்மத்துல ஒரே ஒரு பங்கை அல்லாஹு தஆலா ஜின்களுக்கும், மனிதர்களுக்கும், விலங்கினங்களுக்கும், கால்நடைகளுக்கும், இன்னபிற ஜீவராசிகளுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா பங்கிட்டு கொடுத்தான். எத்தனை ரஹ்மத்துங்க? ஒரே ஒரு ரஹ்மத். அல்லாஹ்விடத்தில் எத்தனை ரஹ்மத் உண்டு? அவன் படைத்தது 100 ரஹ்மத். அந்த 100 ரஹ்மத்துல ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும், ஒட்டுமொத்த ஜின் இனத்திற்கும், ஒட்டுமொத்த விலங்கினங்களுக்கும், பறவைகளுக்கும், அனைத்து உயிருள்ள படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஒரு பசுமாடு தன்னுடைய கன்று குட்டியை மிதித்து விடாமல் காலை உயர்த்துகிறதல்லவா, நடக்கிற பொழுது அதன் மீது உள்ள பாசத்தின் காரணமாக தன் கன்று குட்டியை மிதித்து விடக்கூடாது என்று அது அந்த ஒரு ரஹ்மத்தில் கட்டுப்பட்டதுதான். அந்த ஒரு ரஹ்மத்தில் கட்டுப்பட்டது. ஒரு குழந்தை வீட்டுக்கு அழைக்கிற பொழுது தாய் ஓடி சென்று அதை அள்ளி அணைத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார் அல்லவா, அது அந்த ஒரு ரஹ்மத்தில் கட்டுப்பட்டது. தன் மகன் அடிபட்டு விழுந்தான் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஓடோடி சென்று அவனை தன் மார்பகத்தில் போட்டுக்கொண்டு நெஞ்சிலே தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி செல்கிறார் ஒரு தந்தை, அது அந்த ஒரு ரஹ்மத்தில் கட்டுப்பட்டது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 99 ரஹ்மத்தை அல்லாஹ் தன்னிடத்தில் தடுத்து வைத்திருக்கிறான். அந்த 100 ரஹ்மத்துல 90 ரஹ்மத்தை அல்லாஹ் தன்னிடத்தில் தடுத்து வைத்திருக்கிறான். உலகத்தில் நாம் யாரையெல்லாம் அன்புள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள் என்பதாக சொல்கிறோமோ அவர்கள் எல்லாம் அந்த ஒரு ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் தஆலா 99 ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா மிகவும் இரக்கமுள்ளவன், மிகவும் கருணையாளன். தன் அன்பை, அருளை தன் படைப்பினங்களுக்கு அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி. ஒரு தாய் தன் குழந்தையின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால், ஒரு தந்தை தன்னுடைய மகன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால், அந்த தாயும் தந்தையும் பிரியப்படக்கூடிய விதத்தில் அந்த பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி நடந்தாலே அவர்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள், தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். நேர் மாற்றமாக நடந்து கொண்டால், தாய் தந்தைக்கு பிடிக்காத விதத்திலே அவர்கள் விரும்பாத விதத்தில் நடந்து கொண்டால் அவர்களுக்கு ரஹ்மத் வராது.
மாறாக கோபம் வரும். கோபத்தை என்ன செய்வாங்க? திட்டுவார்கள். உன்னை பெற்றதுக்கு ஒரு கழுதையை பெற்றிருக்கலாம்டா சொல்வார்கள் அல்லவா? அப்ப ரஹ்மத் எப்ப வெளியாகும் என்று சொன்னால், தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் பிரியப்படக்கூடிய விதத்தில் அந்த பிள்ளை நடந்து கொண்டால்தான் அவரிடம் ரஹ்மத்து வரும். அவர்கள் விரும்பாத விதத்தில் அந்த பிள்ளை நடந்து கொண்டால் அவர்களுக்கு கோபம் வரும். கோபத்தில் சாபத்தின் வார்த்தை கூட வந்துவிடலாம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா 99 ரஹ்மத்துக்கு சொந்தக்காரன். தன் ரஹ்மத்தை, தன் அருளை கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை இந்த வாரம் பார்க்கலாம். அன்பானவர்களே, திருக்குர்ஆன் ஷரீஃபில் நபி மொழிகள்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏராளமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 11 காரணத்தை மட்டும் இங்கே உங்களுக்கு முன்னால் மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒன்று, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெறுவதற்கு நம்மிடத்தில் இஹ்சான் என்ற தன்மை இருக்க வேண்டும். இன்ன ரஹ்மத்தல்லாஹ் கரீபும் மினல் முஹ்ஸினீன். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். நிச்சயமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது முஹ்ஸினீன்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. இஹ்சான் செய்யக்கூடிய மக்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் இஹ்சான் என்ற தன்மை இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வார்கள். இஹ்சான் என்ன அர்த்தம்? இஹ்சான் என்பதற்கு 2 விதமான பொருள் இருக்கிறது. ஒன்று, ஒரு அடியான் அல்லாஹு தஆலாவை தொழுகிற பொழுது மன ஊர்மையோடு உள்ளச்சாப்பாட்டோடு தொழுவது. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்தாங்க. மனித தோற்றத்தில் வந்தார்கள். நபிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. அது நீண்ட நபி மொழி. அந்த கேள்வியின் வரிசையில இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்டாங்க. கேட்டது யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இஹ்சான் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்கணும்னா நம்முடைய தொழுகை என்ன இருக்கணும்? மன ஓர்மை இருக்கணும், உள்ளச்சப்பாட்டோடு இருக்கணும், இறையச்சம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். ஃபஇன் லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபஇன்னஹு யராக, நிச்சயம் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற மனநிலையிலாவது வணங்க வேண்டும். அந்த இபாதத்துக்கு பேர் தான் இஹ்சான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தன்மை நம்மள்ட்ட வரணும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா அத்துணை சிந்தனைகளையும் அப்புறப்படுத்தி விட்டு நமக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான், நாம் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையோடு வணங்கக்கூடிய அந்த இபாதத்திற்குல அது இஹ்சான். இந்த தன்மை யாரிடத்தில் வந்து விடுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இஹ்சான் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. உபகாரம் செய்வது. உபகாரம் செய்வது, படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது, சக மனிதனுக்கு உபகாரம் செய்வது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மற்ற படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது, நம்மால் முடிந்த அளவிற்கு உடல் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ ஆலோசனை ரீதியாகவோ ஏதேனும் விதத்தில் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது, உதவி உபகாரம் செய்வது, அதற்கும் இஹ்சான் என்ற அர்த்தம் உண்டு. அன்பானவர்களே, அடுத்ததாக இரண்டாவது, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய பண்பு தக்வா, இறையச்சம். தக்வானா என்னங்க? இறையச்சம்னா என்ன? அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் தஆலாவால் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பெயர் தான் தக்வா. ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட தக்வா இருக்கிறது, நான் முத்தகிங்கிறாரு, ஆனா போய் பேசுறாரு, புறம் பேசுறாரு, வட்டி வாங்குறாரு, மதுபானம் குடிக்கிறாரு, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமான காரியங்களை செய்யறாரு, ஆனா தன்னை என்ன சொல்றாரு? நான் முத்தகி, நான் தக்வாதாரிங்கிறாரு. இது உண்மையா? இல்லை. தக்வா யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், தக்வான இதுதான், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் தஆலாவால் தடுக்கப்பட்ட அத்தனை பாவமான காரியங்களை விட்டும் தன்னை யார் தற்காத்துக் கொள்கிறார்களோ
அவர்கள் தான் முத்தகி. அந்த தக்வாவுடையவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அடுத்து மூன்றாவது, ஜகாத்தை சரியாக கொடுக்கக்கூடியவர். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பொருளாதார வசதி கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை ஒவ்வொரு ஆண்டும் சரியாக கணக்கிட்டு 102% ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது. இந்த ஜகாத் என்ற கடமையை யார் சரியாக முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அடுத்த நான்காவது, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நம்பிக்கை கொள்வது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ முதல்ல அதை நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரஹ்மத் கிடைக்காது. இறைவன் சொன்ன வார்த்தை சத்தியமானதுதான், அது உண்மைதான், அதை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கின்ற தன்மை வரணும். உதாரணமாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், சதகாவை வறட்சியடை செய்கிறான். யாரெல்லாம் வட்டியில் ஈடுபடுகிறார்களோ, வட்டி வாங்குறாங்களோ, வட்டி கொடுக்கிறாங்களோ, அப்படியே பொருளாதாரத்தை அழிப்பதாக அல்லாஹ் சொல்றான். யாரெல்லாம் சதகா கொடுக்கிறாங்களோ அப்படியே பொருளாதாரத்தை வறட்சி அடைய செய்வதை அல்லாஹ் சொல்றான். இதன் மீது நமக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்தாதான் பிறகு நாம் அதை செயல கொண்டு வருவோம். நம்பிக்கை வரவில்லை என்று சொன்னால் செயலை நாம் என்ன செய்ய மாட்டோம், கொண்டு வர மாட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய தன்மை வரணும். இந்த மூன்றையும் அல்லாஹ் தஆலா ஒரே திருமறை வசனத்தில் சொல்லி காட்டும். என்னுடைய ரஹ்மத் அனைத்து வஸ்துக்களையும் அடைந்திருக்கிறது. நான் அந்த ரஹ்மத்தை முடிவு செய்து விட்டேன், எழுதிவிட்டேன், கடமையாக்கி விட்டேன், கொடுப்பதாக முடிவு செய்து விட்டேன். யாருக்கு? லில்லதீன யத்தகூன, யார் தக்வாவுடைய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு. வயுத்தூன ஸகாத்த, யார் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு. வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன், எவர்கள் நம்முடைய வேத வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ரஹ்மத்தை நான் கொடுப்பதாக முடிவு செய்து விட்டேன், அதை நான் எழுதிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெறுவதற்கு இதே திருமறை வசனத்தை அடுத்த ஒரு காலத்தை சொல்றார். ஐந்தாவதாக, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய்யல் உம்மி. இந்த ஆயத்து அருளப்பட்ட உடனே ஃபஸக்துஹா லில்லதீன யத்தகூன வ யுத்தூன ஸகாத்த வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன் என்ற வசனம் இறக்கப்பட்ட உடனே யூதர்கள் சொன்னார்கள், யூத சமூகத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், அந்த ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான், அந்த ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான். எங்களிடத்தில் தக்வா இருக்கிறது, நாங்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய வேத வசனத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அல்ல அடுத்த அந்த வார்த்தையை சொன்னான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய்யல் உம்மி. உம்மி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். யூதர்கள் அது இல்லையே. யூதர்கள் தன்னுடைய தௌராத்தை நம்பிக்கை கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்தார்கள், அவர்கள் ஜகாத்தை கொடுத்தார்கள். வைத்துக் கொள்வோம், மூணு தன்மை அவங்க இருந்துச்சு. என்ன தன்மை இல்லை? இறுதி இறைத்தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அவர்களை பின்பற்றக்கூடிய தன்மை யார்கிட்ட இல்லை? யூதர்கள்ட்ட இல்லை. அல்லாஹ் தெளிவுபடுத்தினா என்னுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்காது. என் ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு பண்பு உங்கள்கிட்ட வர வேண்டும். என்ன பண்பு? உம்மி நபியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய தன்மை வர வேண்டும். இத்திபாஉ ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. இன்னொரு திருமறை வசனத்தை சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ்வை பிரியப்படக்கூடிய மக்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி,
என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க. யார? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க. நபியை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். நபியை பின்பற்றினால்தான் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்ல செய்தி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய 5வது பண்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். 6வது, படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டுவது. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது கால்நடைகளாக இருந்தாலும் சரி, அது பறவைகளாக இருந்தாலும் சரி, படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டுவது. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்-ரஹீமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான். ரஹ்மான் எவர்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னால், எவர்கள் இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரஹ்மான் இரக்கம் காட்டுவான். சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, யர்ஹமு அஹ்லல் அர்தி. நீங்கள் இந்த பூமியில் வசிக்கக்கூடிய மக்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். சக மனிதர் மீது இரக்கம் காட்டுவான். நம்மை சுற்றி வாழக்கூடிய படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டுவான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு ஒட்டகம் அழுது கொண்டிருந்தது. அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்தார்கள். நபி சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை நீங்கள் பயன்படுத்துவது இல்லையா? ஆம் யா ரசூலல்லாஹ், வயோதிகமாகிவிட்டது, பயன்படுத்துவதில்லை. அது உடல் ஆரோக்கியமாக இருந்த பொழுது, திடகாத்திரமாக இருந்த பொழுது அதை பயன்படுத்தினல்லவா? இப்பொழுது அதற்கு நீங்கள் சரியாக உணவு கொடுப்பதில்லை, அதற்கு சரியாக தண்ணீர் கொடுப்பதில்லை, பசியால் தாகத்தால் அழுது கொண்டிருக்கிறது. அதன் மீது இரக்கம் காட்டுங்கள், அதற்கு சரியாக உணவு கொடுங்கள், அதற்கு சரியாக தண்ணீர் புகட்டுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் வைத்திருக்கிற மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அது பூனையாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, அதன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். ஒரு கிளி வளர்க்கிறோம், உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு கிளி வளர்க்கிறோம், கூண்டுல போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு நாம உணவு கொடுக்கல, அதுக்கு தண்ணி கொடுக்கல, அது பசியால தாகத்தால துடிச்சு செத்து போச்சு. இதுவும் பாவம், இதுவும் குற்றம். இந்த குற்றத்திற்கு அல்லாஹ் மறுமை நாள கேள்வி கேட்பான். ஏன்? அதை கூண்டில் அடைக்காமல் நாம் திறந்து விட்டோம் என்று சொன்னால், அது பறந்து சென்று தன்னுடைய ரிசுக்கை தேடிக் கொள்ளும், அது பறந்து சென்று தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். அதை பறக்க விடாமல் தடுத்து வைத்தது நாம் தானே. அப்ப அதனுடைய உணவுடைய பொறுப்பை, அதனுடைய தண்ணீருடைய பொறுப்பை நாம் தான் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதன் மீது இரக்கம் காட்டாமல், நாம் உணவு கொடுக்காமல், தண்ணீர் கொடுக்காமல் அது இறந்து போனால் அதையும் ஷரியத் மார்க்கம் குற்றம் என்பதாக சொல்கிறார். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, خاب عبد وخسر لم يجعل الله في قلبه رحمة للبشر. ஒரு மனிதன் நஷ்டமடைந்து விட்டான், இந்த மனிதனுடைய உள்ளத்திலே ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லையோ, மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லையோ, அந்த மனிதன் நஷ்டமடைந்து விட்டான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய உள்ளத்துல அந்த ரஹ்மத் என்ற குணம் வர வேண்டும். ஒரு முறை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகனார் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது ஒஃபாத் ஆயிட்டான். ஒஃபாத் ஆவதற்கு முன்னால ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையில் அந்த குழந்தையை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. கூட வந்த சஹாபா பெருமக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க போய் அழுவுறீங்க, நீங்க போய் அழுவுறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ரஹ்மத்தின் வெளிப்பாடு, இது ரஹ்மத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் யாருடைய கல்வில ரஹ்மத்தை ஏற்படுத்தி இருக்கிறானோ அவர்கள் இது போன்ற நிகழ்வின் போதனை செய்வார்கள், அழத்தாக செய்வார்கள். ஆனால் ஒரு பொழுதும் அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன், இறைவன் விரும்பாத வார்த்தைகளை ஒரு பொழுது நான் சொல்ல மாட்டேன். என் மகன் மீது உள்ள பாசத்தின் காரணமாக, அவன் நம்மை விட்டு பிரிந்து செல்ல போகிறான் ஏக்கத்தின் காரணமாக என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, அவ்வளவுதான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத் என்ற தன்மை எல்லா நிலையிலையும் நம்மிடத்தில் வர வேண்டும். அன்பானவர்களே, அடுத்ததாக 7வது, நம்மிடத்தில் ஈமான் வலுவாக இருக்க வேண்டும்.
எந்த ஒரு கட்டத்திலையும் நம்முடைய ஈமான் பலகீனப்பட்டு போகக்கூடாது. ஈமான என்ன? நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ் ரசூல் மீது நம்பிக்கை, மறுமையின் மீது நம்பிக்கை, சொர்க்கத்தின் மீது நரகத்தின் மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒருவருடன் பலகீனப்பட்டு போகக்கூடாது. 8வது ஜிஹாத். ஜிஹாத் என்று சொன்னால் அறப்போர் செய்வது என்று சொல்லலாம். நான் விளக்கம் சொல்கிறேன். 9வது ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்றால் அல்லாஹ் தஆலாவிற்காக ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு பயணப்பட்டு போவதற்கும் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். ஹிஜ்ரத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து அல்லாஹ் தஆலா ஒரு திருமறை ஷரீஃபில் பேசுகிறார். இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாஜரூ வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். எவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர்களாக இருக்கிறார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை ஆதரவிக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் கஃபூர் ரஹீம். அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இந்த ஆயத்திற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை விளக்கமா சொன்னார். அந்த ஹதீஸ் எப்படி நான் சொல்றேன். மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம்னா யாரு? முஃமின்னா யாரு? முஹாஜிர்னா யாரு? முஜாஹிதனா யாரு? ரசூல் விளக்கம் கொடுத்தார். முஸ்லிம்னா யாரு? மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவின் மூலமாக, யாருடைய கரத்தின் மூலமாக முஸ்லிம்கள் அபயம் பெறுவார்களோ, நிம்மதி பெறுவார்களோ, அவர்தான் உண்மையான முஸ்லிம். நம்முடைய நாவின் மூலமாகவோ, நம்முடைய கரத்தின் மூலமாகவோ பிற நபர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, இடையூறை ஏற்படுத்தக்கூடாது. முஃமின்னா யாரு? நபி விளக்கம் கொடுக்கிறார். வல் முஃமின் மன் அமினஹுன் நாஸ் அலா அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். முஃமினா யார் என்று சொன்னால், மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தின் விஷயத்திலே, தங்கள் உயிர் விஷயத்திலே யாரிடத்தில் நிம்மதி பெறுவார்களோ, பாதுகாப்பு பெறுவார்களோ, அவர்தான் முஃமின். நாம முஃமினா என்ன சொல்வோம்? அல்லாஹ்வை கொண்டு யார் ஈமான் கொண்டாரோ, அல்லாஹ்வுடைய இறைத்தூதரை கொண்டு யார் ஈமான் கொண்டாரோ, மறுமையை கொண்டு யார் ஈமான் கொண்டாரோ, இப்படிதான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க. நீ முஃமின் என்று சொன்னால், உன்னை சுத்தி வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தின் விஷயத்திலோ, தங்களுடைய உயிரின் விஷயத்திலோ அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பாய் நல்ல மனுஷன், அவர்தான் நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நம்முடைய பொருளாதாரத்துக்கு அவர் மூலமா நஷ்டம் ஏற்படாது, நம்முடைய உயிருக்கோ உடமைக்கோ எந்த விதமான பாதகம் துன்பம் ஏற்படாது. பாய் நம்மளாம் செய்ய மாட்டார் என்று எந்த மனிதர் விஷயத்தில் மக்கள் பாதுகாப்பு பெறுவார்களோ, நம்பிக்கை பெறுவார்களோ, அவர்தான் முஃமின் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்து சொன்னார் ஒரு முஹாஜிர். முஹாஜிர்னா யார்? மன் ஹஜரல் ஃபத்வாயா வல் துனூப. ஒன்று இருந்தது, ஒரு காலத்தில் ஹிஜ்ரத் இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனான். மக்காவில் ஈமானோடு வாழ முடியவில்லை, இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்ற முடியவில்லை. எனவே மக்காவுக்கு மதீனாவுக்கு செஞ்சு போனாங்க. மக்காவுக்கு ஹபஷாவுக்கு போனாங்க. அது அந்த காலத்தில் இருந்த ஹிஜ்ரத். நம்முடைய காலத்துல திருச்சியை விட்டு மதுரைக்கோ, மதுரையை விட்டு திருநெல்வேலிக்கோ போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கிடையாது. ஈமானோடு வாழலாம், இஸ்லாத்தோடு வாழலாம், அதற்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் முஹாஜிரு மன் ஹஜரல் கத்வாயா வல் துனூப. பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் வெறுத்த நிலையில் யார் வாழ்கிறாரோ அவர் முஹாஜிர் தான். இப்ப நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சுற்றி நிறைய பாவங்கள் இருக்கா இல்லையா, தவறுகள் இருக்கா இல்லையா? அந்த பாவங்களை தவறுகளை நேசிக்கக்கூடிய மக்களாகவோ, அதை செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடிய மக்களாகவோ இருக்கக்கூடாது. அந்த பாவங்களை வெறுக்கக்கூடிய மக்களாக, அந்த தவறுகள் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று அச்சப்படக்கூடிய மக்களாக யார் இருக்கிறாரோ அவர் முஹாஜிர் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து முஜாஹிதுக்கு வழக்கு கொடுத்தான். முஜாஹிதனா யார்? வல் முஜாஹிது
மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்வை இபாதத் செய்வதிலே தன் நஃப்ஸை யார் முஜாஹதா செய்கிறாரோ, முயற்சி செய்கிறாரோ, அவர்தான் முஜாஹித் சொன்னார். ஒரு சின்ன உதாரணம் விளங்குறதுக்கு சொல்றேன். ரமதானுடைய காலகட்டம், ஒரு 3:30 மணிக்கு சஹருக்கு எந்திக்கிறோம். சஹர் சாப்பிட்டாச்சு. நஃப்ஸ் என்ன சொல்லுது? கொஞ்ச நேரம் படுப்போம்னு சொல்லுது. கொஞ்ச நேரம் படுப்போம், கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லு. நம்முடைய அறிவு சொல்லுது படுக்காத, படுத்தா அசந்து தூங்கிடும், சுப தொழுத கலாவாயிரும், விடுத்திரு, சுப தொழுது படு. என்ன சொல்லுது? நஃப்ஸ் சொல்லுது, அறிவு சொல்லுது. அறிவு சொல்லுது நீ படுக்காத, சுப தொழுத போகணும். நஃப்ஸ் சொல்லுது இல்ல இல்ல கொஞ்ச நேரம் படுப்போம், கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். இப்ப பாருங்க, இது ஒரு போராட்ட நிலை. தொழுகை என்பது, ஃபஜ்ருடைய தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா பிரியப்படக்கூடிய வணக்கம். அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம நஃப்ஸிடத்தில் போராடி தூக்கத்தை தியாகம் செய்து தூங்காமல் இருந்து சுபஹுடைய தொழுகைக்கு யார் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ அவரும் முஜாஹிது தான். வாள் எடுத்துக்கொண்டு, துப்பாக்கி எடுத்துக்கொண்டு எதிரிகளை களத்தில் சென்று போராடக்கூடியவர் மட்டும் முஜாஹித் அல்ல, அவரும் முஜாஹிது தான். யார் தன் நஃப்ஸை அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமான இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போராடி வெற்றி பெறுகிறாரோ அவரும் எனது முஜாஹித். அன்பானவர்களே, கடைசி 2 விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். 10வது, தொழுகையை சரியா முறையா கொள்வோம். கடமையாக்கப்பட்ட தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியான முறையாக கொள்ளக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ஒரு திருமறை வசனத்தை சொல்றான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வஅதீஉர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். இந்த 3 தன்மை முன்னாலே சொல்லியாச்சு. வஅகீமுஸ் ஸலா, தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியா முறையா தொழுவோம். 11வது, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்படுகிற பொழுது அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்படுகிற பொழுது நாம் மற்ற சிந்தனைகளில் ஈடுபடுவதோ மற்ற உலக விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதோ இல்லாமல் அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதப்படுகிறது, அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நாம் மௌனமாக இருந்து அதை செவிமடுத்து கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றார், "வஇதா குரிஅல் குர்ஆனு", குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டால், "ஃபஸ்தமிஉ லஹு", அதை காது கொடுத்து கேளுங்கள், "வஅன்சிது", நீங்கள் மௌனமாக இருங்கள், "லஅல்லகும் துர்ஹமூன்", நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அருள் செய்யப்படுவீர்கள். ரமலானுடைய காலகட்டத்தில் தராவியில குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது. நாமும் தக்பீர் கட்டி என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அஜத்து ருக்கு போகும்போது சேர்ந்துக்கலாம், அஜத்து ருக்கு போகும்போது சேர்ந்துக்கலாம், அதுவரை பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுவரை எப்போ ருக்கு போறவே ஓடி தக்பீர் கட்டி சேர்ந்துடுறது. தொழுகை கிடைச்சிருச்சு, ரக்காத் கிடைச்சிருச்சு. ஆனா குர்ஆன் ஷரீஃபை நாம் செவிப்படுத்துவோமா? ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை நாம் செவிப்படுத்துவோமா? இல்லையே. அன்பானவர்களே, இந்த 11 தன்மைகளை நம்மிடத்தில் நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி விட்டோம் என்ற அர்த்தம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த 11 தன்மைகளில் நம் எல்லோருக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக. இதன் மூலமாக அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம் எல்லோரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.